வணக்கம். இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். அவிட்ட நட்சத்திரம் வந்து பார்த்தோன்னா, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அழகும் அறிவும் நிறைந்தவர்கள். செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்திருப்பாங்க. எதற்கும் அஞ்சாத போர்க்குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ள ஆர்வம் வந்து காட்டுவாங்க. சிறந்த பக்தியும் நற்குணங்களும் திறன்களும் அமைந்திருக்கும். தங்களது கடமைகளை மிகச்சரியாக நிறைவேற்றுவார்கள். எதிலும் நேர்மையாக பேசுவார்கள். ஜாதி இனம் மொழி மீது அதிக பற்றுதல் வந்து இருக்கும். எப்போதும் சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. தங்களிடம் இருக்கும் அர்ப்பணிப்பு மற்றும் குணத்தால் நினைத்த இலக்கை எளிதாக அடைந்து விடுவாங்க. அடுத்து எந்த காரியமானாலும் எச்சரிக்கையுடன் கையாள்வார்கள். சூழ்நிலைக்கு தகுந்த பொருள் வளைந்து நெளிந்து கொடுக்கும் குணம் கிடைத்தவர்கள். சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னை மதியாதவர்களின் வாசற்படியை கூட மிதிக்க மாட்டாங்க. அடுத்து பேச்சாற்றல் மிக்கவர்கள். அனுபவ அறிவை கொண்டு மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவாங்க. எதிலும் நேர்மையாக நடந்து கொள்வார்கள். லட்சியவாதிகளாகவும் இருப்பாங்க. அடுத்து கல்வி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிறந்த ஞானத்தை பெற்றிருப்பார்கள். கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. வாதாடுவதில் திறமை படைத்தவர்கள் என்பதால் அரசியலிலோ வக்கீல் தொழிலோ சிறந்து விளங்குவார்கள். பல விஷயங்களும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவாங்க. தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருப்பாங்க. கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. வேலையானாலும் தொழிலானாலும் வெற்றி பெறுவார்கள். எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறும் குணம் படைத்தவர்கள். பூமியின் மீது தீராத காதல் கொண்டவர்கள் என்பதால் இராணுவம், காவல்துறை, சமூக பாதுகாப்பு போன்ற துறைகள் ஏற்படுவாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க. பொறியியல் மற்றும் ஹார்ட்வேர் துறையில் வந்து தொழில் லாபகரமாக இருக்கும். அடுத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட்டு குடும்பமாக வாழ விரும்புவாங்க. இருந்தாலும் சில பேர் தனியாக தான் இருப்பாங்க. அடுத்து முன்கோபிகளாக இருந்தாலும் குற்றம் செய்பவர்களை தண்டிக்காமல் விட மாட்டார்கள். கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறது போல குடும்பத்தில் உள்ளவர்கள் கடமைகளை நிறைவேற்றுவாங்க. யாரையும் சார்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி தனியாக இருப்பாங்க. உற்றார் உறவினர்களை விட மற்றவர்களிடம் அதிக பாசம் காட்டுவாங்க. பொய் பேசுபவர்களை கண்டால் அருகிலேயே சேர்த்து விட மாட்டார்கள். தூர ஒதுக்கிடுவாங்க. அடுத்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, கை கால் வலியும் நரம்புகள் பிரச்சனையும் இருதய சம்மந்தப்பட்ட ரத்தம் சம்மந்தப்பட்ட நோயும் ஏற்படும். மயக்கம், தலைச்சுற்றல், இருதய துடிப்பு அதிகமாதல் போன்ற பிரச்சனையும் மருத்துவ செலவும் ஏற்படலாம். அடுத்து அவிட்ட நட்சத்திர குணங்கள் பார்த்தோம்னா, செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மூன்றாவது நட்சத்திரம் ராசிநாதன் வந்து சனி பகவான். இது வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையும் நேருக்கு நேராக பேசுவாங்க. மென்மையான குணம் படைத்தவர்கள். பெற்றோர்களை கடைசி காலம் வரை பேணி பாதுகாப்பார்கள். பொன் வெள்ளி ஆபரணங்கள் பிடிக்கும். சில கலைகளை கற்று தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அடுத்து பொதுவான குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒழுக்க சிலராக இருப்பார்கள். துணிச்சல் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. அழகு, அறிவு, அடக்கத்தை ஒருங்கே பெற்றவர்கள். எந்த நிலையிலும் கௌரவமாக வாழ வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. புலி பசித்தாலும் புல் தின்னாது என்பது இவர்களுக்கு பொருந்தும். அடுத்தவர் தயவை வந்து வேண்ட மாட்டாங்க. நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் வல்லவர்களுக்கு வல்லவங்களாகவும் இருப்பாங்க. வீண் சண்டையை விரும்பாதவர்கள். பல போராட்டங்களை கடந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். துரோகிகளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாங்க. இராணுவத்திலும் காவல்துறையிலும் உயர்ந்த பதவிகளை வகிப்பாங்க. விருந்தோம்பலில் தலை சிறந்தவர்கள். அடுத்து கூட்டு குடும்பமாக வாழ ஆசைப்படுவார்கள். ஒருவர் மீது கோபம் இருந்தாலும் கூட அவருக்கு வேண்டிய உதவிகளையும் செய்வார்கள். கடின உழைப்பினால் முன்னேறுவார்கள். உறவினர்களை விட நண்பர்களுக்கும் அந்நியர்களுக்கும் தான் முக்கியத்துவம் தருவாங்க. நடைமுறைக்கு எது சரியா வருமோ அதையே ஏற்றுக்கொள்வார்கள். விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். அனுபவ அறிவை கொண்டு மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவர்கள். இளமை காலத்தை விட மத்திய வயதில் தான் நிம்மதியும் கவலையற்ற வாழ்க்கையும் இவர்களுக்கு வந்து அமையும். அடுத்து அவிட்டம் முதல் பாத வரியாக பார்க்கும்போது முதல் பாதத்தை வந்து இதனோட ராசி அதிபதி வந்து சனி பகவான். ஆடம்பர செலவுகளை விரும்பாதவர்கள். பசி தாங்க மாட்டார்கள். இரக்க குணம் கொண்டவர்கள். உடல் வலிமை கொண்டவர்கள். செல்வாக்கு நிறைந்தவர்கள். செல்வம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்து அவிட்டம் 2ஆம் பாதம் வந்து பார்க்கும்போது என்னோட ராசி அதிபதி சனி பகவான் தான். உண்மையை தான் பேசுவாங்க. என்றாலும் வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள். எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் நம்பிக்கையுடையவர்கள். விடாமுயற்சியை கொண்டவர்கள். தான தர்மங்களில் ஈடுபாடு இருக்கும் இவங்களுக்கு. அடுத்த விட 3ஆம் பாதம் பார்க்கும்போது 3ஆம் பாதத்தை ஆட்சி செய்வது சனி பகவான் தான். நல்ல குணங்கள் கொண்டவர்கள். இவர்கள் மனோதைரியம் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள். மெல்லிய உடலமைப்பை கொண்டிருப்பார்கள். சிவந்த நிறமும் உடையவர்களாக இருப்பாங்க. அடுத்து அவிட்டம் 4ஆம் பாதம் பார்க்கும்போது இதன் அதிபதி வந்து சனி பகவான் தான். எந்த செயலையும் அலசி ஆராய்ந்து செய்வாங்க. அதிர்ஷ்டக்காரர்கள். சாத்தியமில்லாத வித்தியாசமான எண்ணங்களை கொண்டவர்கள். கர்வம் கொண்டவர்கள். எந்த காரியத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வார்கள். அடுத்து அவிட்டம் ராசிக்காரர்களுக்கான கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா கீழ்கொருக்கரையில் அமைந்துள்ளது அருள்மிகு ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில். தாயார் வந்து புஷ்பவல்லி. அவிட்டம் வந்து நட்சத்திரக்காரர்கள் தங்களது தோஷங்களை அகல இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபடுகின்றனர். கல்வியில் சிறக்க, திருமண தடை நீங்க, குடும்ப ஒற்றுமை வளர இங்கு வந்து பிரார்த்தனை செய்யப்படுகிறது. வழிபட்டு வரலாம். நன்றி, வணக்கம்.